ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங்னு சொல்கிறதான்னு தெரியல, ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இப்போது கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெடி பண்ணோம், இன்னொன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி வந்தோம். ஸோ இப்போ அந்த ரெண்டு மிரர்ஸும் வேறு வேறு கலர், ஒன்று சில்வர் இன்னொன்று பிளாக் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பெயிண்டிங் பற்றி அப்பா கேட்டு பார்த்தாரமா, அது ஃபீஸபிளாக தெரியல, எப்படியாவது பழைய வண்டி தானே. ஸோ பெயிண்டிங் பண்ணுற மாதிரி மொத்தமாக காருக்கு பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்ன சொன்னார்னா, போயிட்டு எய்தர் ஃபுல் சில்வரில் ரேப் மாதிரி ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு, இல்லைனா ஃபுல் பிளாக்ல மாற்றி வந்துடு அப்படின்னாரு. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, வடவர் பாகத்துலேருந்து ரெட்டில்ஸ் போகிற வழியில் ஒரு கடை இருக்குது, அஜி ஸ்டிக்கரிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடைக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். ஏற்கனவே ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால அவங்க மசூதிக்கு போயிட்டு நமாஸ் பண்ணிட்டு வருவேன்னு சொன்னாங்க. 3:30 மேலே வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ டைம் ஆகினா 3 o'clock கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே ஒரு வேலை இருக்குது, அதையும் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கடைக்கு போகிற மாதிரி பிளானு. இப்போ நம்ம ஆர்என்ஃபீல்டு எனக்கு எடுக்கவே இல்லை பெருசாக, ஆர்என்ஃபீல்டு பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நான் வந்து எப்பவுமே டேங்க் ஃபுல் அவ்வளோ பண்ண மாட்டேன், சும்மா ஒரு 200 ரூபாய்க்கு அப்போ போட்டு வைப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ போய் 200 ரூபாய்க்கு போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு ஸ்டிக்கர் அடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிவிட்டு வரலாம் நம்ம. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிரரும் அண்டு புதுசாக அவனை மிரரும் எடுத்துகிட்டு போக போகிறோம். பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். இடம் எப்படி பற்ற போகுதுன்னு தான் தெரில. பாருங்கள், இது வந்து பிளாக் கலரு, இது வந்து நம்ம வண்டியில் வர சில்வர் கலரு. இது எப்படி என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. போயிட்டு சில்வராக மாற்றுறதா பிளாக்காக மாற்றுறதான்னு தெரில. அங்கே போயிட்டு தான் ரிசீவ் பண்ணோம். மாறது பேக்கில் 10 மணி தெரில. லைட்டாக நமக்கு கோல்டு வர பிடிச்சிருச்சு. நேற்று சுற்றுனதில் மூச்சே விட முடியல சரியா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரி நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். 3:30 போல் வர சொன்னாங்க. நம்ம அப்படியே போயிட்டு வண்டியில் ஃபியூல் அப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வருவோம். எதுவும் உடையாமல் இருந்தால் சரிதான். காரில் மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரினா பிரச்சனை இல்லை, இந்த பைக்கில் எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனை. ஆர்என்ஃபீல்டில் தான் போக போகிறோம். வெளியே கிளைமேட் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது, இருட்டா. அப்பா வெளியே போயிருக்காரு, அப்படியே தங்கச்சி கூப்பிட்டு போயிட்டு எங்கே போயிருக்காரு தெரில. நம்ம கடைக்கு போயிட்டு ரெடி பண்ண சொன்னார். எல்லாரும் வார்ம் அப் பண்ண விடுவோம். இது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, இந்த முதுகில் மாட்டிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஆடியோ இதுலேயாவது கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு வாட்டியும் நான் வால்யூம் குறைக்க வேண்டியதாக இருக்குது. இது பாருங்க, ஃபியூல் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. பிளிங்க் ஆச்சுனாலே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மேபி எனக்கு இந்த கிளிப்பில் கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுது. இப்போ எப்படி இருக்குது வால்யூம்? இப்போயும் அப்படி தான் இருக்கா? எனக்கு என்னமோ டவுட்டு கைஸ், இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரையும் பக்கத்தில் வச்சா மேபி இப்படி ஆகுதா என்ன தெரில. ஸோ கைஸ் அப்பா வந்துட்டார், வராது பாருங்க. நான் அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படி சொல்லிட்டு கிளம்புவோம். ஆ 8:30 அங்கே இருக்கு சொன்னாங்களா? ஆ ஆ ஆ சரி நான் போய் பார்த்துருவேன். அதான் பேக்கே பத்தல, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன். பாக்ஸ் எடுத்துட்டு வரலையே, வெறும் கண்ணாடி தான் வச்சிருக்கேன். வெறும் கண்ணாடிக்கே இடம் பத்தல பேக்ல. சரி போயிட்டு வரேன். இது வேற வாய்ஸ் ரொம்ப சவுண்டா எடுத்துக்குது. இது எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இதை மைக்க இவ்வளவு தூரம் வச்சாதான், இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வச்சாதான் நல்லா கேக்குது தெளிவா. இங்க வச்சா இறையுது.
ஏர் உள்ள போகும்ல, புரியலையா? ஏர் போகிறது இல்லை, சாதாரணமாக பேசுறதே எரியுது. இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் வச்சு பேசினா நார்மலாக க்ளோஸ்அப்ல இருக்கு. மதிக்க மைக் பாட் போய் எங்கே வைக்கிறது அப்புறம் நான் இங்கே ஒட்டிடுவா பேசாம, ஒட்டினா திருப்பி சார்ஜ் போட முடியாது. சார்ஜ் போர்ட்ல விழுந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னே தெரியாது. நீ வாட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அந்த வண்டியிலுமே மரத்துக்கு அடிக்குது லைட்டு. ஆமாம். கீழே என்ன டவுன் பண்ணும். டவுன் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, நான் போயிட்டு வரேன். செயின் லூப் போட்டு வந்து ஓகே ஓகே. அது நிறைய ஓடிடுச்சு, கொசு நிறைய இருக்கு சுற்றி சுற்றி. நான் கிளம்புறேன். பாய். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் ரிடக்ஷன் வந்து சரி, நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஹையில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ஓவராக சவுண்ட் எடுத்துக்குது. நான் அந்த எக்கோ மோடு, அதாவது எப்படின்னா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று இருக்குது மைக்லேயே இன்பில்ட்டாக. ஸோ அதை ஒரு வாட்டி நான் எனேபிள் பண்ணி பார்க்க போகிறேன். மறுபடியும் ஆர்என்ஃபில் காற்று கம்மியாக இருக்கான்னு தெரியல, நெளியுது வண்டி. ஒரு மாதிரி நெளிகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் காற்று கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓட்டும் போது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. பாருங்க, வெறும் சாதாரணமாக காற்று சவுண்டே ஜாஸ்தியாக கேட்குது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் வைசர் மூடிட்டேன். சரி கேஸ், நான் வந்து பெட்ரோல் பங்க் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப இறைச்சலாக வேறு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பைபாஸ் ஏற போகிறோம். டுவர்ட்ஸ் வர போகிற பக்கம் ரெடிச்சு நேரம் ரோடு தான். நேரம் தான் போனோம். இந்த மைக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப வாய்ஸ் ரொம்ப சவுண்டாக எடுத்துக்குது. எப்பயும் நம்ம லெஃப்ட் எடுத்து தான் போவோம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம், ஏன்னா நம்ம கடை அங்கே இருக்குது. இப்படி போனோம்னா வடபுறம் பக்கம் வந்துடும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ லெஃப்ட் எடுத்து உள்ள போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டு போக போறோம். நாய்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே.
இந்த பெட்ரோல் பங்க் தான் எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் போடுறது. ஸோ இங்கேயே போட்டு போயிரு 200 200 போட்டுருங்கண்ணா. ஃபோன்பே ஃபோன்பே. ஆ வெயிட்ண்ணா. ம் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டில் போயிட்டு அப்படியே நம்ம திருப்பி அதே ரூட்டில் போயிடலாம் நேராக. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே லெஃப்ட் ஏறி போயிட்டே இருக்கணும். இந்த ரோடெல்லாம் பாருங்க ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே மழை காலத்தில் இங்கே தான் தண்ணி ஆறு மாதிரி தேங்கி நிற்கும். இந்த ரோட்டில் தான் நம்ம தார்லேயும் வந்து தண்ணியில் முங்குற அளவு ஓட்டிட்டு போனது. ஸோ இந்த கரெக்டாக இந்த ஏரி இறங்கணுன்னு தான் அப்படியே தாரோட ஃப்ரண்ட் பாண்டிட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இங்கே தான் நம்ம வசந்தனா வீடு இருக்குது. மெரிட்டோட வீடும் இதுக்கு பின்னாடியே தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு வியூ அந்த ஆடியோ எவ்வளோ பக்காவாக இருக்குன்னு தெரியல. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ மட்டும்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு ஐடியாவே. ஹெல்மெட்டில் போட்டால் ஒயர்லெஸ் மைக் நல்லா தானே இருக்கணும்னு சொல்லிட்டு இது போட்டுட்ருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப இறைச்சலாக வராதுன்ட்டு. இல்லைனா என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா இனிமேல் ஆடியோ வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீடியோவோட சிங்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா முதல்ல அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பழைய ஆக்ஷன் கேமராவில். ஸோ என்ன ஏதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம வசந்தம் நான் வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். வண்டி ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. ஆத்தாடி தண்ணியா? 31 பெஞ்ச மழைக்கு தண்ணி இன்னும் 2 வரைக்கும் நிற்கிதுங்க. அதுவும் அவ்வளோ கூட மழை பெய்யல, லைட்டாக தான் பெய்யுது. நம்ம வசந்தண்ணா வீடு இதுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போனோம். ஒரே சைடு தாங்க நம்ம ஸ்டிக்கரிங் கடை. மெரிட்டு வீட்டு கிட்ட. தண்ணி வேறு நிற்கிது, அதனால ஏறுறது கொஞ்சம் யோசனையாக இருக்கு.
நான் எப்பயும் இப்படிலாம் ஏற மாட்டேன். காற்று வேறு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி இருக்கு. காற்று கம்மியாக இருக்கா என்னோட தாட்டை மைண்டில் அப்படி தாட்டு வந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி தான் இருக்கு ஹேண்ட்லிங்கு, ஏதோ வண்டி நார்மலாக போகாத மாதிரி. இதோ இங்கே மாடுகளும் ஜாஸ்தி, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக போய்க்கணும். குறுகால் ஓடி வந்துடும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஐடியா திடீர்னு இப்போ தோணுச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டுக்கு போயிட்டு ஆடியோ செட்டப்பில் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் மாதிரி பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்க போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு அது ஃபீஸபிளாக என்னன்றதை நம்ம வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். திடீர்னு ஒரு தாட் வந்துச்சு மண்டையில், ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அது வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவோம். பாருங்க, ஊருக்குள்ள ஆளாடம்படமே பெருசா இல்லாத மாதிரி இருக்கு. அடுத்து பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையே வந்து காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி பொங்கலுக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தது பிளானு. தங்கச்சிக்கு லீவே இல்லாதுன்றனால நம்ம அந்த பிளானை ட்ராப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இங்கே தங்கச்சி போகிறோம் கடை. முன்னாடி அங்கே போட்டிருக்கு பாருங்க, மஞ்சள் கலரில் போடு, அங்கே தான் கடை இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். முகமது லைனிங் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ். இன்னும் மூடி இருக்கு கடை. வர சொல்லியிருந்தப்பல ஃபோன் பண்ணி கேட்போம். எம்மாடி. ஸோ இதுதான் நான் சொன்ன கடை கைஸ், முகமது லைனிங் அண்ட் ஸ்டிக்கர் ஒர்க்ஸு. இங்கே வடபர் பக்கத்துலேருந்து ரெட்டில்ஸ் போகிற வழியில் இருக்குது. ஃபோன் நம்பர் கான்டாக்ட்லாம் இருக்குது. வேணும்னா சீட்டு கவருக்கு டேங்க் கவருக்குலாம் பார்த்து ரெடி பண்ணி வந்துக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கரிங்கும் லைட்டாக பண்ணுவோம்ல, எப்படி என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கரிங் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். பட் வேலைக்கு அவ்வளோ ரிஸ்கில் நிற்காதம்மா. சுரண்டிட்டு அப்புறமா ஓட்டினா கூட இன்கேஸ் வந்து சரியாக ஓட்டலைன்னா உறிஞ்சி வந்துடும்ன்றாங்க. உறிஞ்சி வந்துருச்சுன்னா அது இன்னும் அசிங்கமாக இருக்கும் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் இது ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரியாவது பண்ணிடுங்கன்றாங்க. ஃபுல் பெயிண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி பண்ணியிருக்குன்றாங்க. அதுதான் ஒரு மாதிரி இருக்கு மைண்டு. என்ன பண்ணுறது, இது பண்ணுறது. பார்த்துக்கணும் ஏன் நடக்கணும்னு தெரியுது. அன்றைக்கே சொல்லியிருந்தா 2 பிளாக் கூட வாங்கி வந்துருக்கலாம். பீஸு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி அடிக்கிறது வந்து எனக்கு பெருசாக அதில். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பிளாக்காக இருக்கிற பீஸை நம்ம இப்போ சுரண்டி போட்டு பெயிண்ட் அடிச்சிடலாம். ஆனால் அந்த ஓஇஎம்மில் வந்த இதுக்குள்ள கண்ணாடி அதை வந்து சுரண்டி போட்டு அடித்தாலும் நிற்காது. ஏன்னா அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது. ஸோ பட்டி பார்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் நிற்கிறீங்கன்னா சும்மா பேருக்கு அடிச்சுட்டு சமாளிச்சிக்கலான்னு பார்த்தேன் நான். இப்போ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு யோசிக்கிறேன். ஏன்னா இன்னொரு பீஸ் தான் வாங்கணுமா இல்லை எப்படி யோசிக்கணும். ஏன்னா பெயிண்ட்டுக்கே எப்படியும் ஒரு 700 800 கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு போது நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு பீஸே வாங்கிடலாம் 1000 ரூபாய்க்கு. இந்த மாதிரி ரைட் சைடாக லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு சைடு பிளாக்லேயே வாங்கி 2 ஒரே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பிளான் வந்து ஒரு பெரிய சொதப்பல் தான். சரி, அவ்வளோதான். நீங்கள் 2 வீடியோ நான் வந்து பிளான் போட்டு வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று.
பிளான் புரியுது. சரி ஓகே கேஸ், நான் திருப்பி இன்னொரு வீடியோவில் நான் திருப்பி வரேன். எல்லாருக்கும் பை பாய்.